வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டீ கடை ஸ்பெஷல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். டீ கடை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா புஃப்னு வரும். அதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியை டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சைடும் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக எடுத்து இதை எண்ணெயில் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா புஃப்னு வரும். இந்த மாதிரி வரணும். இப்போ அதை லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு நான் அடுத்ததை ஊற்றிடுறேன். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட டீ கடை அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்குன்னு சொல்கிறதுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.